அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதே மெத்தடில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு சிறு பருப்பு ரெண்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் நம்ம சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி நார்மலாக வீட்டில் பொங்குவோம்ல, நீங்கள் எந்த அரிசினாலும் எந்த அரிசி பொங்குவீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எவ்வளவு அளவு எடுத்தீங்களோ அதே அளவு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு கலந்து எடுத்துக்கணும். இது ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அது ஒரு டம்ளர், ரெண்டு கலந்து ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம், நல்ல பெரிய பல்லாரியாக இருந்தால் ஒரு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 அல்லது 4 காஞ்ச மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம்பு ஏலம் கம்மியாக போதும், கொஞ்சோண்டு பட்டை, ஒரு ஏலம், ஒரு 2 கிராம்பு. அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி, ஓரளவு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி நல்லா இந்த கழுவி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இந்த அளவு உங்களுக்கு அளவு கூட எல்லாம் வேணும்னா எல்லாமே கூடுதலாக எடுத்துக்கோங்க. அரிசி எவ்வளோ எடுத்தீங்களோ பொன்னி அரிசி சாப்பாட்டு அரிசி அதே அளவு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கலந்து எடுத்துக்கணும். இது ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அது ஒரு டம்ளர், எந்த டம்ளர் எடுத்தீங்களோ அதே அளவு, எந்த கிண்ணமோ எதுனாலும் அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சோடனே அதில் கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு ஏலம் ரொம்பலாம் போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். கொஞ்சோண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலம், ஒரு 2 கிராம்பு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதை போட்டு அதில் நல்லா பொரியட்டும். அதுக்கடலில் நீங்கள் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வேணால் ஊற வச்சுருங்க. அதை ஒரு 1/4 மணி நேரம் அது பாட்டுக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த வேலை முடிக்கும் போது அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் அந்த எண்ணெயில் காஞ்ச எண்ணெயிலே பல்லாரி வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் கூடுதல் நிறைய பேர் சாப்பிட்டு எல்லாமே நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஒரு 3 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் கூட குறைய வேணால் அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு புளியெலாம் விட போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். இப்போ அந்த பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் அந்த பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாய் வத்தல் அப்புறம் கருவேப்பிலை இது ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். மிளகாய் வத்தல் ஒரு 3 அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு தீயை மிதமாக எரிச்சிக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், குறைச்சி வேண்டாம். இப்போ தக்காளியை போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளிக்கு தேவையான இப்போ அந்த சாதம் எவ்வளவோ அந்த அதுக்கு தேவையான உப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுடலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட்டு கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு தக்காளியிலே ஃபஸ்ட்டே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த உப்பும் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்ல குழைவாக வேகணும். அப்போ தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்ல அந்த தோல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வேகணும். அந்த அளவுக்கு மிதமான தீயில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா சுருண்டு நல்லா வதங்கட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தீயை நிதானம் எரிச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். இப்போ தக்காளி நல்ல ஓரளவு நல்லா சுருண்டு வந்துடுது. இதுக்கு தக்காளி மட்டும்தான், நீங்கள் புளியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். வெறும் தக்காளி இது மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுவோம். புளி சேர்க்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போதும், ஓரளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணால் நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் 2 கலந்து 1 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா எல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. நல்ல தாளசம் நல்லா கரெக்டாக ஆகிடுது. கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த குழம்பு மிளகாத்தூள் அந்த பச்சை வாசனை பிறந்தாண்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் தண்ணி விடணும். தண்ணி அளந்து தான் விடணும். நீங்கள் அரிசியும் பருப்பும் சேர்ந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதிலேருந்து கொஞ்சம் நல்ல குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா 3 பங்கு கூட கொஞ்சம் 3/4 பங்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குழைவாக வேண்டாம் அப்படின்னா ஒரு 3 பங்கு வச்சுக்கோங்க. 3/4 பங்கு தண்ணி அளந்து விடும்போது கொஞ்சம் நல்ல குழைவாக நல்லாயிருக்கும். நான் ஒரு 3/4 பங்கு அளவில் தான் வச்சுருக்கேன். அரிசியில் களைஞ்ச அந்த ஊற வச்சால் அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்கு தக்கன பார்த்து விட்டுக்கோங்க. தண்ணியை ரொம்ப கூட வேண்டாம், ரொம்ப குறைச்சிட வேண்டாம், கரெக்டாக பார்த்து விட்டுக்கோங்க. 3லேருந்து 3/4 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசியும் பருப்பு சேர்த்து 2 டம்ளர் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 6 டம்ளர்னால் 3 பங்கு, அதை விட கூட கொஞ்சம் ஒரு 6/4
1/4 டம்ளர் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் இது பண்ணி இப்போ வந்து உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே அரிசி எல்லாமே போட்டாச்சு. இதில் பார்த்துட்டு உப்பு எதுவும் காணலைன்னா நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு உங்கள் குக்கருக்கு தக்க நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு விசில் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு வந்து ஆஃப் பண்ணிடுவேன். உங்கள் குக்கருக்கு தக்கன்னு நீங்கள் எப்படி வைக்கணுமோ அதை அந்த சாதம் வேகிறதுக்கு தக்க நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ப்ரெஷர்லாம் இதானவுடனே அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு அரிசி பருப்பு சாதம் வந்து தயாராகிட்டு இதை வந்து அப்படியே அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அடி ஒட்ட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து பரிமாறிட வேண்டியதாக. ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி பருப்பு சாதம். இது வந்து சிம்பிளாக பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இந்த பொருளை தக்காளி அதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு பல்லாரியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த அரிசியும் பருப்பையும் களைஞ்சி டக்குன்னு போட்டு இது பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து வத்தல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சிறுபருப்பு மட்டும் நீங்கள் பண்ணி கூட செய்யலாம். தோரம்பருப்பு மட்டும் கூட இது மாதிரி செய்யலாம். நான் வந்து 2 கலந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தோரம்பருப்பு சிறுபருப்பு கலந்து போட்டது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக பாசிப்பருப்பு மட்டும் அப்புறம் அரிசி பாதி பாசிப்பருப்பு பாதி அப்படியும் பண்ணலாம். தோரம்பருப்பு பாதி அரிசி பாதி அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி 2 கலந்தும் பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.